ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சின்ன தம்பி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சின்ன தம்பி ஹனோக்ஸ் யூடியூப் சேனல். எல்லாருக்கும் இனிய பொங்கல் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் உங்கள் எல்லாத்துக்குமே. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஸ்கூலில் பொங்கல் கொண்டாட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ பொங்கல் கொண்டாட்டமாக தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். எனக்கு ஸ்பெஷல் இருக்குது. என்னுடைய முன்னாள் ஸ்கூல், முன்னாள் நான் படித்த ஸ்கூல் தான் இது, எமது முன்னாள் பள்ளி. ஸோ இந்த ஸ்கூலுக்கு நம்ம திரும்பவும் வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு ஆர்வமாக நம்ம போய் வீடியோ எடுத்தோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் என்னோடய முன்னாள் பள்ளி வீடியோ வருது அப்படின்ற மாதிரி ரொம்ப நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் அங்கே போனதுலேருந்து எல்லாம் ஷூட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அங்கே போய் என்ன நடந்துச்சு அப்படின்றத எல்லாமே நான் தெளிவாக உங்களுக்கு வீடியோக்குள்ளே நீங்கள் வரும்போது உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எமது முன்னாள் பள்ளிக்கு நம்ம வந்துவிட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், பொங்கல் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் எல்லாருமே பொங்கல் செலிப்ரேஷனுக்காக ஒரு போட்டி நடத்திட்டுருக்காங்க. கோலம் போட்டி. பிள்ளைங்க எல்லாருமே ஆர்வமாக கோலம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அழகழகான கோலங்கள்லாம் போட்டுட்ருக்காங்க. அவங்களோட திறமைகள் ரொம்ப சூப்பராக போட்டுட்ருக்காங்க. ஒவ்வொருத்தருமே அவ்வளோ ஒரு ஆர்வத்தோடு போட்டுட்ருக்கிறத நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. நம்ம போகிறது கூட தெரியாமல் அவ்வளோ ஆர்வமாக எல்லாருமே கோலம் போட்டுட்டு கலர் கொடுக்குறதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக நம்ம எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தர் பெரிய கோலம் போட்டிருக்காங்க, சின்ன கோலம் போட்டிருக்காங்க. எல்லா கோலமுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பாருங்கள், இங்கே குட்டி பாப்பா போட்டுட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது. எல்லா கோலமுமே நமக்கு பார்க்கவே அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. ஸோ எல்லாருமே போட்டுட்ருக்காங்க அழகழகான கோலங்கள். சின்ன கோலம்லேருந்து பெரிய கோலம் கலர் கொடுக்குறதெல்லாம் பாருங்கள். கலர் காம்பினேஷன்லாம் வேறு லெவலில் கொடுக்குறாங்க. சூப்பரான கோலங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நான் என்னோடய கிராஃப்ட் ஒர்க்கில் நிறைய நான் ஆர்வம் இருக்கேன் அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் இந்த பள்ளியில் நமது ஆசிரியர் தான், தலைமை ஆசிரியர் ஸ்டீவன் சார். அவர் தான் அவர் கிராஃப்ட் ஒர்க்கில் நிறைய ஆர்வம் இருக்கும். எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த கிராஃப்ட் ஒர்க்கில் அவர்கிட்டருந்து தான் நான் கற்றுக்கிட்டது. எதையுமே அழகாக பண்ணுவார் அவர். ஏதாவது வேஸ்ட்டு திங்ஸை கூட அவர் அழகாக இது பண்ணி காமிப்பார். ஸோ அதனால் நானும் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது தான். நானும் இந்தளவுக்கு நிறையா கிராஃப்ட் ஒர்க்கில் ஆர்வம் அப்படின்னும் போது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பொண்ணுங்க மட்டும் போடல ஃப்ரெண்ட்ஸ், கோலம் பாருங்கள், பசங்களுமே போட்டுட்ருக்காங்க. ஸோ எல்லாருமே ஆர்வத்தோடு கோலம் போட்டுட்ருக்காங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்தது கேர்ள்ஸ் மட்டும் பார்த்துட்ருந்தோம். அடுத்ததாக பாருங்கள், பசங்க போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ பொண்கள் கோலம் போடுறத விட இந்த பாய்ஸ் கோலம் போடுறதுனா நம்ம முக்கியம். ஸோ ஃபஸ்ட் டைம் போடுவாங்க, அவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க. பாருங்கள், ஒருத்தர் ஹார்டின்லாம் விட்டு போட்டிருக்காரு. சூப்பராக போட்டிருக்காரு. ஹாப்பி பொங்கல் அப்படின்ட்டு ஒரு தம்பி சூப்பராக போட்டிருக்காரு. எல்லாருமே அழகான அவங்களோட திறமைகளை வெளிக்கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ நாம் தான் இது பாராட்டணும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே இந்த வீடியோவுக்கு ஒவ்வொரு லைக் போட்டு விடுங்க. ஸோ நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே இந்த பிள்ளைங்கள் எல்லாத்தையும் கைத்தட்டி பாராட்டுறதுக்கு சமம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஒரு லைக்கை போட்டு விடுங்க இந்த வீடியோவுக்கு கீழே. அதே மாதிரி உங்களோட கமெண்ட்டும் இந்த வீடியோவுக்கு கீழே தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கரும்பு பானை, இந்த தம்பி பாருங்கள் சூப்பராக வரைஞ்சிருக்காங்க. எல்லாமே பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே அவ்வளோ ஆர்வத்தோடு. ஸோ நான் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லாருமே பசங்களும் நானும் கோலம் போட தெரியும் அப்படின்னு இறங்கி வேலை செஞ்சிட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக நமது உதவி பங்குத்தந்தை அவர்களும் நமது தலைமை ஆசிரியர் அவர்களும் இந்த கோலம் போட்ட பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்க போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். மீதி பேர் எல்லாருக்குமே 1வது 2வது 3வதுக்கு அழகான பென்சில் சரியா, 4வது 5வதுக்கு அழகான பேனா சரியா. இது எல்லா கலந்துருக்கு எல்லாருக்குமே சரியா. அது இல்லாத இப்ப ஃபர்ஸ்ட் பிரைஸ் சும்மா சாதாரண வாங்கிட்டு தர சாமி சரியா. அப்புறம் இரவு உங்களுக்காக அருமையான பரிசு கடைசி அருமை இனிப்பா சாப்பிடணும் சாப்பிட்டு இவ்வளவு நம்ம சாமி நமக்காக வாங்கிட்டு
ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்துட்டு இருக்கோம் 12 பேருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் 12 பேருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் அதே மாதிரி 12 பேருக்கு செகண்ட் பிரைஸ் ஏன்னா உங்களை கண்டியா பிடிக்க முடியலையா எப்போ எல்லாருமே நல்லா வரைஞ்சிக்கிறீங்களா அதனால எல்லாருக்குமே பரிசு கொடுத்துருக்கோங்களா தமிழ்நாடு முழுசும் தமிழர்கள் கொண்டாடக்கூடிய மிக முக்கியமான விழா எது பொங்கல்ல எதுக்குள்ள தான் கொண்டாடுறோம் இது அறுவடை திருநாள்னு சொல்றோம் என்ன திருநாள் எல்லாம் நெல் எல்லாம் விளைஞ்சி நெல் எல்லாம் அறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த அறுவடை திருநாளை தான் நம்ம தமிழர்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லும் ஒரு விழாவாக தான் இந்த கொண்டாட்டம் நம்ம நடத்துறோம் முதல் பொங்கல் யாரு வைக்கிறோம் சூரியன் பொங்கல் வைக்கிறோம் இல்லையா சூரியன் பொங்கல் எதுக்கு சூரியன் பொங்கல் வைக்கிறோம் சூரியன் இல்லைன்னா எந்த தாவரமாவது வளருமா நாம வாழ முடியுமா அப்ப எல்லா உயிரினங்களும் வாழணும்னா எது வேணும் சூரிய ஒளி வேணும் அதனாலதான் நம்ம என்ன செய்யணும் வருஷத்துக்கு ஒரு தடவை சூரியனுக்கு பொங்கல் வைக்கிறோம் இந்த பொங்கலுக்கு முதல் நாள் என்னமோ ஒரு நாள்னு சொல்லுவாங்களே என்ன பண்டிகை காப்பு கட்டு ஒண்ணு அப்புறம் போகி பண்டிகைன்னு கொண்டாடுறாங்க ஏன்னா பழமையெல்லாம் அழிஞ்சிடணும் பழசெல்லாம் போயிடணும் இந்த கெட்ட எண்ணெல்லாம் போயிடணும் கெட்டதெல்லாம் அழிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி பொங்கலுக்கு முதல் நாள் என்ன செய்யறோம் போகி பண்டிகைன்னு கொண்டாடுறோம் அதுதான் இன்னைக்கு புரியுதா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களை வச்சுக்கணும் கெட்டதெல்லாம் எடுத்து குப்பியில போடணும் அப்ப பழசு துணிமணி நம்ம என்ன செய்யறோம் போகி பண்டிகை ஒரு 4 துணி பழசு வச்சிருப்போம் பழைய பாய் பழைய சாக்கு பழைய துண்டு இதெல்லாம் வச்சு நெருப்பு வைப்பாங்க அப்படி இல்லை துணிமணி மட்டும் பழசு இல்லை நம்ம மனசுல இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் புரியுதா இதெல்லாம் எடுத்து எரிச்சுட்டு எல்லாரும் சமாதானமா ஒற்றுமையா இருக்கணும் நம்ம பகையெல்லாம் எரிச்சிடணும் எப்ப போகி பண்டிகை அடுத்த நாள் பொங்கல் நாள்ல எல்லாரும் ஒன்னா சேரணும் கடைசி நாள் காணும் பொங்கல்னு சொல்றோம் கடைசி நாள் சூரிய பொங்கல் வைக்கிறோம் அடுத்து மாட்டு பொங்கல் வைக்கிறோம் அடுத்தது காணும் நாள்னு சொல்றோம் அதான் கறி நாள்னு சொல்றதுதான் காணும் பொங்கல்னா எல்லாரும் ஒருத்தர் இன்னொருத்தர் போய் சமாதானமா அவங்க வீட்டுல இவங்க வீட்டுல எல்லாம் கலந்து சாப்பிடதான் அந்த காணும் பொங்கல் பெரியவங்க வீட்டுல போய் ஆசீர்வாதம் வாங்கணும் இந்த பகையெல்லாம் மறந்து எல்லாரும் சமாதானம் ஒற்றுமையோடு வாழக்கூடிய ஒரு உன்னதமான விழா தான் இந்த பொங்கல் விழா இந்த பொங்கல் விழாவுக்கு நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நமது தந்தை அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக நம்ம சாமி நிறைய வேலை இருந்தாலும் நம்ம உங்களை பார்த்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக உடனடியே வந்தார் வந்து எல்லா கோலத்தையும் பார்த்து எல்லா பிள்ளைங்களும் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் பிரைஸ்ன்றது ஒண்ணுதான் கொடுப்பாங்க செகண்ட் பிரைஸ்ன்றது ஒண்ணுதான் கொடுப்பாங்க நம்ம தந்தை எத்தனை கொடுத்துக்காரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் 12 செகண்ட் பிரைஸ் 12 அவ்வளவு நல்லா பட்டுருக்கீங்களா உற்சாகப்படுத்திருக்க அதனால உங்களுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்குது எப்ப தெரியுது இப்பதான் தெரியுது இல்லையா ஒரு திருடன் என்ன பண்ணலாம் பொருளை திருடிட்டு வீட்டுல இருந்து வெளியே வந்தான் ஒரு பெரிய நாய் என்ன பண்ணான் அப்படியே லொல்லு குறைச்சான் பக்கத்துல ஒரு 7 அடி சுவர் இருந்துச்சான் இவன் என்ன பண்ணானா இவன் ஒரு பெஞ்சால கூட தாண்டாதவன் இந்த நாய் ஒளியாறத பார்த்த உடனே பயத்துல ஒரே எகரணும் அந்த 7 அடி சுவரை தாண்டி அதை குதிச்சிட்டான் அப்ப எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டு கை தந்தாங்களாம் இவ்வளவு உயர்த்து ஈஸியா தாண்டிட்டானு அடுத்து அவனுக்கு தாண்ட சொன்னா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் முடியலையா ஏன் அவன் பயத்துல ஒரே தாவிட்டான் அது வேற ஆனா நீங்க ஆர்வத்துல உங்களுக்குள்ள திறமைய இவ்வளவு அழகா காட்டிருக்கீங்க இவ்வளவு அழகா காட்டிருக்கீங்க நான் கூட எதிர்பார்க்கிறேன் நான் தப்போட உங்களுக்கு என்ன தெரியும் நினைச்சேன் ஆனா உங்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கு அதை வெளிக்கொண்டு வரதுக்கு தான் இது வாய்ப்பு சரியா அதனால திறமையை அருமையா வெளிப்படுத்துறீங்க அருமையா பொங்கல் ரெடி ஆகிட்டு அதுக்காக நம்ம பரிசு முடிச்சு அவரை நம்ம அனுப்பிச்சு வைப்போம் சரியா சரியாவும் ஹரிபிரசாத் சாமி கொடுங்க ஆமா முதல் பரிசு பிள்ளைக்கு
செகண்ட் பிரைஸ் ஹஸ்பி ராஜகுரு ஹர்ஷினி ஜெல்சி நான் செலினா மார்டினா Guidance சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க என்ன நான் சார் சொன்னது மாதிரி பொங்கல் விடும் அப்படிதானே? பொங்கலோ பொங்கல்னு சந்தோஷமா பொங்க வேண்டும். என்ன வேணும்? சந்தோஷம் பொங்க வேண்டும். புரியுதா? அதனால எல்லாருமே பிரைஸ் சார் வந்து உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக கோலம் போட்டு சரிங்களா? கவனிக்கணும். பெண்கள் எல்லாருமே கோலம் போடுறாங்க அப்படிதானே? ஆனா ஆண்களுக்கு கோலம் போடுறது வழங்க அதிசயம். ஆனா நிறைய பேர் பசங்க போட்டிருக்கிறாங்க, ஆர்வத்தோட போட்டிருக்காங்க. உண்மையிலே பாராட்டுக்குரியது. இருந்தாலும் என்னால இந்த பிரைஸ் வாங்க முடியலையே அப்படின்னு ஏக்கப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. அடுத்த தடவை கண்டிப்பா இதோட நானு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன் அப்படிங்கிறது என்ன வேணும்? தைரியம் வேண்டும், முயற்சி வேண்டும். கண்டிப்பா அடுத்த வாங்குவேன் அப்படின்னு நம்பிக்கை வேண்டும். புரியுங்களா? இந்த போட்டவங்க இதை விட இன்னும் நல்லா உங்களுடைய அழகை வெளிப்படுத்த வேண்டும், திறமைகளை வெளிப்படுத்த. கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார். புரியுங்களா? சின்ன சின்ன பிள்ளைகளும் அழகா அப்படியே போட்டிருக்கிறாரு. புரியுங்களா? இந்த வயசுலயே இவ்வளவு திறமையோட அழகா கோலம் போடுறது, இந்த பெரியவங்கள டிராயிங்கும் அருமையா வரும். சரிங்களா? இப்படி விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு அப்ப அது சின்னதுல வரைஞ்சு பழக்கணும். புரியுங்களா? இப்படியே விட்டுறக்கூடாது. சரிங்களா? சும்மா இருக்க நேரம் பேப்பர் எடுத்து பார்த்து இப்படி வரைஞ்சு பார்க்கணும். அப்படிதான் உங்களுடைய திறமைகள் வெளிவரும். சரிங்களா? சும்மா குண்டு செடிகளை குதிரை ஓட்டுற மாதிரி புரியுதா? எல்லா திறமையும் அது படிப்பா இருக்கலாம், விளையாட்டா இருக்கலாம், இது மாதிரி டிராயிங்கா இருக்கலாம், கோலப்போட்டியா இருக்கலாம், புரியுதுங்களா? நடனமா இருக்கலாம், பாட்டா இருக்கலாம். உங்களுக்கு எது தெரியுதோ அதை வெளிப்படுத்தணும். தயங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. புரியுதா? அவன் என்ன சொல்லுவானா, இவன் என்ன சொல்லுவானா, நான் சபை நின்றுட்டு நடுங்கினாங்க அவங்க ஒரு மாதிரி கேவலமா பார்ப்பாங்களோ, அப்படிலாம் கிடையாது. புரியுதா? எனக்கு தெரிஞ்சதை நான் வெளிப்படுத்துறேன். இது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. புரியுதா? புரியுதா? இந்த மேடையில ஏறினாலும் நம்ம பேசும்போது ஒரு சிலர் பயப்படுவாங்க. புரியுதா? அந்த பயம்லாம் வெளியே போக்குறதுக்கு தான் இப்ப ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பு. சரிங்களா? அந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? வாய்ப்பை பயன்படுத்தலைன்னா அந்த ஒரு பழைய காலத்துல ஒரு பாட்டு வருமே, தூங்காதே தம்பி தூங்காதே. அது என்ன பாட்டு? அது தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்கிவிட்டு பின் ஏங்காதே. புரியுதா? ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது தட்டி கழிக்க கூடாது. அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தினா உண்மையிலே நீங்கெல்லாம் பெரிய ஹீரோங்க. புரியுதா? இல்லைன்னா ஜீரோ. புரியுதா? எல்லாருமே நம்ம ஹீரோவா மாறணும். புரியுதா? ஹீரோனாங்க எந்த அந்த நடிகை நடிக்கிறல்ல, புரியுதா? டாப்ல இருக்கணும். நான் தான் எல்லாருமே. புரியுதா? அது மாதிரி நீங்க வரணும். இந்த பொங்கல் நாளில எல்லோரும் மகிழ்ச்சியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. பொங்கல் எப்படி பொங்கி வருதோ அதே மாதிரி நம்முடைய அனைவரும் பொங்கி வர வேண்டும். புரியுதுங்களா? புரியுதா? ஹாப்பியா? சந்தோஷமா? ஹாப்பி? சந்தோஷமா? நன்றி. நல்லா இருக்கணும். புரியுதா? எல்லாரும் நல்லா இருந்தா தான் மத்தவங்களும் நல்லா இருக்கும். புரியுதா? எல்லாரும் நல்லா இருக்கணும். புரியுதா?